சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் எண்ணங்கள், ஆசைகள், விருப்பங்களை நிறைவேற்றவே நான் இங்கு வந்திருக்கின்றேன். இது எல்லாம் எப்படி நிறைவேறுமோ என்று நீ கலங்காதே. அது உன் சிந்தனையில் இருந்து நீ எடுத்துவிடு. நாளை என்பது என் அப்பா பார்த்து கொள்வார் என்பதை விட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் எல்லா சுவாரஸ்யத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எல்லாவற்றிலும் உனக்கு தேவையான பாடங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதை நினைவுபடுத்தி வாழ பழகிக்கொள். நான் உனக்கு தேவையான விஷயங்களை கற்பித்து கொண்டு தான் இருக்கின்றேன். மாற்றத்தை ஏற்றுக்கொள். நீ உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து அழாதே. உன்னிடம் இல்லாதவற்றை நினைத்து அழாதே. இருப்பதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. உன்னை ஒரு பொழுதும் உன் சாயப்பா ஏமாற்ற மாட்டேன். நீ உரிமை இல்லாத இடத்தில் எதையும் எதிர்பார்க்காதே. உண்மைக்கு மாறாக பேசுபவர்களிடம் நீ பழக்கம் வைத்து கொள்ளாதே. உண்மைக்கு மாறாக பேசுபவர்கள் உன்னை புறம் தள்ளி பேசுவார்கள். உன்னுடைய இப்பொழுதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு அவர்கள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். மனதில் வஞ்சகம் வைத்து வாழாதே. நீ முயற்சியை மட்டும் விட்டு விடாதே. பயிற்சி செய்து உன் பாடத்தை கற்றுக்கொள். விமர்சனங்களை நினைத்து என்றும் கலங்காதே. விமர்சனங்கள் நாலாபுறமும் வந்து கொண்டு தான் இருக்கும். உன் விமர்சனத்தை சாதனையாக்கும் முயற்சியில் நீ ஈடுபடு. என் அன்பு குழந்தையே, உன் விமர்சனத்திற்கு நான் பதில் கூறுகிறேன். இந்த உலகில் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்காக நீ வாழ வழி இல்லையே என்று புலம்பாதே. உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இரு. உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொண்டு தான் இருக்கின்றேன். என் குழந்தை என் மடியில் வரும்பொழுது ஆரம்பத்தில் அவர்களுக்கு நிறைய சிரமங்களும் வேதனைகளுமே ஏற்படுகின்றன. அவர்களது ஆசைகள் நிறைவேற சில மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் அவர்களது ஆசைகள் நிறைவேறாமல் போனதாக இருக்காது. இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. உன் ஆசை நிறைவேறாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நான் எதை பற்றி சொல்கிறேன் என்று நீ புரியாமல் தவிக்கிறாய். உன் கர்மாவை பற்றித்தான் நான் சொல்கிறேன். நீ என்னிடம் வந்து உன் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லை என்றால் நான் உன் கர்மாவை சுத்தப்படுத்துகின்றேன் என்று அர்த்தம். அதனால் என் குழந்தை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ முடியும். உனக்கான அனைத்து விஷயங்களையும் இனி நடக்கப் போகிறது. இதோ உன் கர்மாவை நான் சுத்தப்படுத்தி விட்டேன். இனி நீ கவலைப்படாமல் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். எதற்கும் கலங்காதே. சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி.